வணக்கம் மாணவர்களே, 11ஆம் வகுப்பு யூனிட் 13 ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ். ஸோ அல்கைன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் லெபார்டரியிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அல்ல, இது வந்து நேச்சுரலாகவே வந்து அக்கரிங் காம்பவுண்ட்ஸ். ஸோ நேச்சுரலி காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படின்னா பெட்ரோலியம், க்ரூட் ஆயில் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் சோர்சஸில் இது மெயினாகவே இருக்குது. ஸோ ஹவர் இட் கேன் பி ப்ரிப்பேர்டு, என்ன மெத்தட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத லெட் அஸ் டிஸ்கஸ் த டாபிக். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தது அப்படின்னா இந்த சேனலில் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெத்தட் 1 எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் ஃப்ரம் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். ஒரு நிறைவராத ஹைட்ரோ கார்பனை நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைனை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். when a mixture of hydrogen gas with alkenes or alkynes gas is passed over a catalyst such as platinum or palladium at room temperature, an alkene is produced. This process of addition of hydrogen to unsaturated compounds is known as hydrogenation. The above process can be catalyzed by nickel at 298 Kelvin. The reaction is known as Salpeter-Sanderson's reaction. So example என்ன அப்படின்னா ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் மிக்ஸ் வித் ஸோ அல்கீன் டபுள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் அப்படிங்கிற டபுள் பாண்ட் இருக்கிற அல்கீன் கூடவோ அல்லது சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சி அப்படிங்கிற ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்டு கூடயோ நம்ம வந்து ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணி ஸோ கேட்டலிஸ்ட்டாக நம்ம பிளாட்டினம் பெல்லெடுத்த ரூம் டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு அல்கேன் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டை வந்து நம்ம சேச்சுரேட்டட் காம்பவுண்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது ஹைட்ரஜனேஷன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், டபுள் பாண்டில் ஹைட்ரஜன் அடிஷன் பண்ணுறது மூலிமா இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொப்பீன் CH3 CH டபுள் பாண்ட் CH2 அப்படிங்கிறது ப்ரொப்பீன். ஸோ இது வந்து ஒரு அல்கீன். ஸோ இந்த டபுள் பாண்டில் ஸோ ஹைட்ரஜன் அடிஷன் பண்ணும்போது பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் முன்னிலையில் 298 கெல்வின் வெப்பநிலையில் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ண வச்சு அப்படின்னா ஸோ அப்போ இதில் இருக்கிற டபுள் பாண்ட் வந்து உடஞ்சி என்ன ஆகுனா 2 கார்பன்லேயும் 2 ஹைட்ரஜன் அடிஷன் ஆகும். ஸோ இதுதான் ஹைட்ரஜனேஷன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன்டு த டபுள் பாண்ட், இதுக்கு பேர் ஹைட்ரஜனேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ப்ரொப்பீன்லேருந்து நமக்கு ப்ரொப்பேன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஈத்தீன். ஸோ அதாவது ஈத்தேனோட இருக்கிற காம்பவுண்டில் ஒரு டபுள் பாண்ட் CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தேன். ஸோ ஹைட்ரஜன் அடிஷன் பண்ணோம்னா நிக்கல் கேட்டலிஸ்ட் 298 கெல்வினில். ஸோ அப்போ இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் பிரேக் ஆகிறது மூலிமா ஹைட்ரஜன் அடிஷன் ஆகும். அப்போ CH3-CH3 ஈத்தேன் அப்படிங்கிற மாலிகுல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸோ ப்ரொப்-1ஈன் அதாவது அல்கைன், அதாவது ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது C ட்ரிபிள் பாண்ட் CH, அதாவது CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. ஸோ அப்போ இதை அல்கைன் ஹைட்ரஜனேஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போது பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் முன்னில்லை அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2 டபுள் பாண்ட் பிரேக் ஆகி இதில் 2 ஹைட்ரஜனும் இதில் 1 ஹைட்ரஜனும் அடிஷன் ஆகும். அப்போ நமக்கு ப்ரொப்பேன் அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ அதுக்கு அடுத்தது செகண்ட் மெத்தட் என்னன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ அல்கைன்ஸை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்து ஸோ அதிலிருந்து நம்ம அல்கைன்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது 2 மெத்தடில் பண்ணுறோம். ஸோ டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்டை இதில் இருக்கிற சோடியம் சால்ட்டை இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஷன் பண்ணுறோம். கார்பாக்சிலிக் ஆசிட்டை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கார்பாக்சிலிக் குரூப்பை நமக்கு வந்து ஆல்கைன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ எப்படி பண்ணுறோம் அப்படின்னா when a mixture of sodium salt of carboxylic acid and soda lime, sodium hydroxide plus calcium oxide is heated, alkane is formed. The alkane formed has 1 carbon atom less than carboxylic acid. The process is eliminating carboxylic group is known as decarboxylation. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மிக்சர் ஆஃப் என்னென்ன எடுத்துக்கிறோம்னா சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்னோட சோடியம் சால்ட்டு, அது கூட சோடா லைம் அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு கூட கால்சியம் ஆக்சைடு சுண்ணாம்புக்கள் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் சோடா லைம், சுண்ணாம்பு வாட்டர், சுண்ணாம்பு தண்ணி. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் கார்பாக்சிலிக் ஆசிட்டை வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அல்கேன் கிடைச்சிரும். எப்படி கிடைக்குது? அல்கேன் ஃபார்ம்டு ஹேஸ் 1 கார்பன் ஆட்டம் லெஸ் தென் தி கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கிறத விட 1 கார்பன் கம்மியாக இருக்கிற ஒரு ஆல்கேன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இந்த ப்ராசஸில் என்ன ஆகுது? எலிமினேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் குரூப் அப்படிங்கிறது நமக்கு எலிமினேட் ஆகி வெளியில் போகும். திஸ் இஸ் நோன் ஆஸ் டீகார்பாக்சிலேஷன். அப்போது கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் எடுத்து நம்ம வந்து சோடா லைம் வச்சு ஹீட் பண்ணோம்னா கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் ரிமூவ் ஆகிடும், நமக்கு அப்போ அல்கேன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்
சோடியம் அசிட்டேட் CH3COONA சோடியம் அசிட்டேட், அதாவது அசிட்டிக் ஆசிட்னோட சால்ட்டை தான் சோடியம் சால்ட்டை தான் எடுத்துக்கிறோன்னு சொன்னோம். சோடியம் அசிட்டேட்டை நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடு கூட, அதாவது கால்சியம் ஆக்சைடுங்கிறது சுண்ணாம்பு கல், ஸோ இது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆல்கலைன் கால்சியம் ஆக்சைடு எடுத்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அப்போ இதில் இருக்கிற COONA அப்படிங்கிற குரூப் வந்து இதிலிருந்து ரிமூவல் ஆகிடும். அப்போ நமக்கு CH3 அப்படிங்கிறது CH4 ஆகிடும், மீத்தேன் நமக்கு கிடைக்கும். ஸோ ரிமைனிங் வந்து சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது பை ப்ராடக்டாக கிடைக்கும். மீத்தேன் கேஸ் நமக்கு ஆல்கேன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும், ஆல்கேன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். இது ஒரு மெத்தட். ஸோ இதுலேயே அடுத்தது இன்னொரு மெத்தட் அப்படின்னா ஸோ கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட். ஸோ கோல்ப் எலக்ட்ரோலிட்டிக் மெத்தட் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம்னா when sodium or potassium salt of carboxylic acid is electrolyzed, a higher alkane is formed. The decarboxylate dimerization of 2-carboxylic acid occurs. This method is suitable for preparing symmetrical alkanes. அதாவது ஒரே மாதிரியான CH3 அப்படிங்கிற மாதிரி சிமெட்ரிக் ஆல்கேன் கிடைக்கும். என்ன பண்ணுறோம், சோடியம் அல்லது பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறோம், அது வந்து ஹையர் ஆல்கைன் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படி அப்படின்னா ஸோ டீகார்பாக்சிலேட்டிவ் டைமரைசேஷன், அப்போ 2 மாலிகுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று சேரும்போது அப்போ நமக்கு 2-கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ஒன்னோட ஒன்று சேரும்போது நமக்கு சிமெட்ரிக்கலான ஒரு அல்கேன் கிடைக்கும். எக்ஸாம்பிள் என்னென்னா 2 மாலிகுல்ஸ் ஆஃப் CH3COONA சோடியம் அசிட்டேட் எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வாட்டர் மாலிகுல்ஸ் வச்சு எலக்ட்ரோலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த 2 CH3 ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஸோ அப்போ CH3 அப்படிங்கிற ஈத்தேன் நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். இதில் ஆனோடில் வந்து ஸோ ஈத்தேனும் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். கேத்தோடில் ஹைட்ரஜனும் சோடியம் ஹைட்ராக்சைடும் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கோல்ப் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடில் நம்ம வந்து எலக்ட்ரோலைசிஸ் பண்ணியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஆல்கேன்ஸை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு 2வது மெத்தட். ஸோ இது இல்லாமல் இன்னும் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்கலாம்.